ஆதிசக்தி பார்வதி என்ன என்ன கேப்பாளா ஆண்டவனே பகவான் ஆதிவெளி கையில சக்தி நல்ல பெரிதாயே அங்க பெரிதாயே அங்க ஆதிசக்தி கேட்ட போது ஆண்டவன் தான் பகவான் சக்தி நல்ல பெரிதுயன் நல்ல பெரிதுயன் ஆண்டவனும் சொன்ன போது ஜீவனமதே ஜீவனமதே என்ன என்ன நடவா இப்படியாக காளியர்கள் முப்புறத்தில் கோட்டை போட்டு ஆண்டு வரக்கூடிய நாளையில அதாவது ஆதி சக்தியான பார்வதியால் எண்ணுகிறாள் அதாவது ஆண்டவன் பகவான் 103 லிங்கங்களை சரி அக்கா தங்க 8 பேருக்கும் கொடுத்தாள் இல்லையா அதனால ஆண்டவன் பகவானுக்கு சரி படுவலிங்கம் இல்லாம பகவானுக்கு படியலக்க முடியல சொக்கலிங்கம் இல்லாம சொக்கருக்கே இருக்க முடியல அப்பொழுது ஏன் இப்படி இருக்காரு பகவான் என்ன காரணம் அதாவது சரி அக்கா தங்க 8 பேரும் ஆண்டவன் பகவானுக்கு 103 லிங்கங்களை வைத்து நூதனமா பூஜை செய்து வருகிறார் சரி ராவும் பகலுமாக பூஜை செய்து வருகிறார் அப்படி பூஜை செய்ய வரக்கூடிய நாளையில சரி என் தாயான காளியர்கள் 8 பேரும் செய்கிறார்களே ஆனா ஆற்றல் லிங்கம் தான் குவித்து ஆச்சுமானல் தான் குவித்து ஆச்சுமானல் தான் குவித்து அருணாலிங்கம் பிடித்து வைத்த அருணாலிங்கம் பிடித்து வைத்து அருணாலிங்கம் பிடித்து வைத்து சேத்துமானல் தான் குவித்து சிவனாலிங்கம் பிடித்து வைத்தார் சிவனாலிங்கம் பிடித்து பக்க உள்ள மணல் குவித்து லிங்கம் பிடித்து வைத்தார் லிங்கம் பிடித்து பக்கமானதான் குவித்து காளியர்கள் 8 பேர் செய்துவார் அவன் அந்தவனும் தோட்டத்தில் பாரிஜாத மலரடி அம்பாளே மகள் ஆண்டவன்தான் பகவான் அப்படி பூஜையது செய்துவார் வரும் நாளையே பகவாலிங்கம் போனதால் பகவானுக்கு மதிப்பு சொக்கலிங்கம் போனதால் சொக்கருக்கு மதிப்பு லிங்கம் போனதால் சிவனுக்குமே மதிப்பு இல்லை
கைலாச மாமலையிலே சக்தி எல்லாம் குறைந்து போய் இருக்க அதை பார்த்தாள் பார்வதியால். ஆண்டவன் பகவானுக்கு சக்தி இல்ல, சக்தி எல்லாம் குறைந்து போயிருக்காரு. அதனால திருப்பார்கடலிலே தேவா அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவன் பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்யணும். அதாவது அழியாத வரம் பெற்றவர்கள் யாரு? அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரும். அவர்கள் அழியாத வரங்கள் பெற்றவர்கள். அவர்கள் இடத்திலே 8 பால்குடத்தை சுமத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்துவா 8 பாலர்களும் ஒன்று கூடி திருப்பார் கடலுக்கே வருகிறார்கள். திருப்பார் கடலிலே வந்து தேவாமிர்தத்தையும் எடுத்துக்கொண்டு வரும்போது ரொம்ப சுத்தி வந்தோம். போகும்போது ஷார்ட்கட் பாதையா போகணும். எந்த வழியா போகலாம்? ஷார்ட் பத்து இல்லையா, ஷார்ட்கட்டு. ஷார்ட்கட்டு. ஆமா, ஷார்ட் பத்து பாப்பாவுடைய தெக்கலா இருக்கு என்று சொல்லி அஷ்டதிக்கு வாளர்கள் 8 பேரும் ஒன்று கூடி என்ன செய்கிறார்கள்? ரொம்ப சீக்கிரமா போனா எந்த வழியா போகலாம்? 1 to 1 போய் உழணுமா? 1 to 1 போய் உழணும். ஐயா விழலாம் வேண்டாம், பஸ் மேல ஏறணும். பஸ்ல ஏறி போன 1 to 1. ஆமா. அப்படி இருக்கும்போது அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரும் முப்புறங்கோட்டை வழியாக போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வர முப்புறங்கோட்டத்துல யாருக்குனே என் தாயான முப்புடாது என்ன எழுதி வச்சிருக்கா? ஆனா பிறந்த ஆண் இங்க வரக்கூடாது, ஆண் வாடையை அழிக்க வரவே கூடாது. அதையும் மீறி வந்தா அவர்கள் தலையை அறுத்து தொங்க விடப்படும் என்று எழுதினார். அப்படி இருக்கும்போது வழி ரொம்ப எட்டி இருந்தா என்ன செய்யலாம் என்று சொல்லி என்ன பாட்டு பாடலாம்? பாட்டுதான் நிறைய பாட்டு இருக்கு. அப்பொழுது அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரும் ஒன்று கூடி ஆண்டவன் பகவான் நாமத்தை சொல்லி பாடிக்கொண்டு வந்தார்கள். எப்படி பாடிக்கொண்டு வருகிறார்களே, ஆனா கைலை மலை நாதருக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா கொண்டு வாரும் பால் கூடங்கள் சம்போ சங்கரா கொண்டு வாரும் பால் கூடங்கள் சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா. ஐயா பார்வதியின் மணவாளனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் கூடங்கள் சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் கூடங்கள் சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா கொடுங்கள் சம்போ சங்கரா. பாதி படந்த மலை கந்தையா கந்தையா பங்குனி தேர் ஓடும் மலை சுப்பையா சுப்பையா பங்குனி தேர் ஓடும் மலை சுப்பையா சுப்பையா முருகையா வேலையா வேலையா ஐயா ஊசி படந்த மலை கந்தையா கந்தையா வேலையா வேலையா உத்திரா சொங்காய்க்கும் மலை முருகையா முருகையா உத்திரா சொங்காய்க்கும் மலை முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா அரோகரா அஷ்டதிக்கு பாலர்கள் அஷ்டதிக்கு பாலர்கள் சொல்லிக்கொண்டு பூரம் வழியா அஷ்டதிக்கு பாலர்கள் வருவதையும் கண்டுட்டார். காளியர்கள் 8 பேரும் அம்மா அம்மா தங்கையர் அம்மா அம்மா தங்கையர் இந்த வார்த்தைகள்
நாளைக்கு முன்னால பாத்தியா, அதாவது தலையில ஏதோ கொடத்தை சுமந்துட்டு வராங்களே, அது என்னது? அது மட்டும் இல்ல, முப்புறங்கோட்டையில நம்ம ஆணே வரக்கூடாது, ஆண்பாடை அடிக்க கூடாதுன்னு கோட்டை போட்டு ஆண்டு வரோம, அதையும் மீறி இவர்கள் வாரார்களே, இவங்களை சும்மா விடக்கூடாது. வாங்க என்னன்னு போய் பாப்போம் என்று சொல்ல, குடத்துல தலை வச்சுட்டு பாட்டு வேற பாடிக்கிட்டு போறாங்களா என்று சொல்லி அக்கா தங்க 8 பேரும் கோட்டையை விட்டு வெளியே வந்தோம். அஷ்டதிக்கு பாலர்களை பார்த்து கேக்குறா, என்ன கேக்குறாளே? ஆனா அதாவது அஷ்டதிக்கு பாலர்களே, அதாவது நாமளே ஆணரியா கோட்டை போட்டு ஆண்டு வருகிறோமே, இப்படி வாராங்களே, இவங்களை சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, பகவான் பேரை சொல்லி பாடிக்கொண்டு வராங்களே என்று ஆங்கார கோபத்தோடு அக்கா தங்க 8 பேரும் வந்தா. அக்கா தங்க 8 பேரும் வந்து என்ன கேக்கா, காளியர்கள் 8 பேரும் வந்து என்ன கேக்கா, பகவானுக்கு பால் கூட கொண்டு போறோம். ஆமா, மோர் கூட தயிர் கூட எல்லாம் பகவானுக்கு கொண்டு போறோம். பகவானுக்கு கொண்டு போறேன்னு சொல்லுறீங்களா? பகவான் இங்க இருக்க. சரி, பகவான் எங்க இருக்காரு? பகவான் அங்கதான் இருக்காரு. அப்பொழுது அக்கா தங்க 8 பேரும் என்ன கேக்குறாளே? ஆனா ஏ எட பாலகரே, பகவான் இங்க இருக்கு, பகவானும் அங்க உண்டு, லிங்கோ இங்க இருக்கு, கருமே அங்க உண்டு, லிங்கோ இங்க இருக்கு, சொல்லுங்கடா பக்தர்களே, பகவானும் அங்க உண்டு. பகவான் பேரை சொன்னையானா ரெட்ட தலையருக்கு, இதன் பேரை சொன்னையானா லெட்டி எடுத்திடுவே, கைலாசத்தை மறந்திடுங்கோ, கைலாசத்தை ஆடிக்கோட்டை இருந்திடுங்கோ. பகவான் இங்க இருக்கு, உங்க பகவான் கைலாசத்துல எங்க இருக்காரு? சொக்கலிங்கம் இங்க இருக்கு, உங்க சொக்கரும் கைலாசத்தில் உண்டோ? பகவான் பேர சொன்னீங்கன்னா பரபரக்க தலையறுப்போம் என்று சொல்ல, அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரையும் அடிக்கிறா, உதைக்கிறா, அவமானமா பேசுறா. தலையில வைத்திருக்காளே பால் குடம், பால் குடத்தை விழுங்கினா பால் எல்லாம் அருந்துனா, பால் பானையை போட்டு உடைத்து அதனோட வா விளிம்பு இருக்கும்ல, அதை 8 பாலர் கழுத்திலையும் போட்டா. அப்படியே மாலையா கோத்து கட்டி போட்டா. மாலையா போட்ட போது என்ன செய்கிறார்? என்ன அக்கா தங்க 8 பேரும் சரி படுத்தின பாட்டுல நேர கைலாசம் வராங்க. கைலாசம் வந்து சரி ஆண்டவன் பகவானிடத்துல முறையிடுறாங்க. ஆண்டவா பகவானே, உங்களுக்கு சக்தி குறைந்திருக்குதுனால சரி ஆதி சக்தியான பார்வதியால் தேவலோகத்தில சரி எங்கள் 8 பேரையும் அழைத்து திருப்பார் கடலிலே சென்று தெய்வாமிர்தம் எடுத்து வர சொன்னார்கள். சரி நாங்களும் பாலாபிஷேகம் செய்வதற்காக காளிகோட்டை வழியாக வந்தோம். சரி அங்கே ஆண்டு வருகிறாரே காளி, அதிலும் முதலாவது பிறந்த முப்புடாதி எங்களை அடிக்கிறா, உதைக்கிறா, அவமானமா பேசுறாள. இல்ல பகவான் பேர சொன்னீரே, கல்லுல எட்டி அடிக்கா என்று சொல்லி சரி அக்கா தங்க 8 பேரும் என்ன இடைஞ்செல்லாம் செஞ்சாலும் அத்தனையும் பகவான் இடத்துல வந்து முறையிடுதாங்க. ஏ அப்பா, அஞ்சாதீங்க, மலையாதீங்க. அதாவது 51 வருட காலம் வரைக்கும் அவங்களுக்கு அழியாத வரம் கொடுத்திருக்கு.
அதனால 51வது வருடத்துல அவளுக்கு ஆணவம் கூடி போச்சு, அகம்பாதமும் வந்து விட்டது. அதனால இந்த காளியர்கள் இடமதியில இருக்கக்கூடிய 103 லிங்கங்களை எடுத்தாதான் என்ன செய்யும், அடங்கும். லிங்கத்தை எடுக்கணும்னா யாரால முடியும்? முடியாது. எம்பெருமான் கோபாலனைத்தான் முடியும் என்று சொல்லி கோபால கண்ணனை வரவழைக்க வேண்டும் என்று கோபால கண்ணனை அழைத்தார் ஆண்டவன் பகவான். மைத்துனா, என்னுடைய வார்த்தை கேளும் என்று சொல்ல, உங்கள் தங்கை மாதிரி 8 பேரு என்னை ஏமாத்தி 103 லிங்கங்களையும் வாங்கி சென்றார். அதனால 103 லிங்கங்களும் எங்களுக்கு வேணும். அதனால படுவலிங்கம் இல்லாதனால பகவானுக்கு படியளக்க முடியல. சொக்கலிங்கம் போனதுனால சொக்கருக்கே மதிப்பு இல்லை. அதனால 103 லிங்கங்களையும் எடுத்து வர வேண்டும் என்று சொல்ல, ஆட்டும் என்று சம்மதித்து என்ன செய்கிறார், 103 லிங்கங்களை எடுக்கணும்னா நம்ம எப்படி போகலாம்? முன்னாள் ஒரு காலத்துல அவ சிறு குழந்தையா இருந்தா நம்ம ஆண்டி போல போனோம். ஆனா இப்ப நம்ம அப்படி போனா நம்மள யாருன்னு தெரிஞ்சிரும். அதனால நாம என்ன சொர்க்கத்துல போகலாம்? ஜோசியர் போலவே வடிவம் கொண்டு போக வேண்டும் என்று ஜோசியர் போலவே வடிவம் கொண்டு வருகிறார். அப்படி வடிவம் கொண்டு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் 103 லிங்கங்களை எடுப்பதற்காக என்ன செய்கிறார்? 103 லிங்கங்களை எடுப்பதற்காக முப்பூரங்கோட்டைக்கு வருகிறார். முப்புரங்கோட்டையிலே வந்து ஜோசியம் பார்க்கணும்னா அதுக்கு தக்கன வேடம் போட்டாச்சு. அதாவது எந்த ஒரு வேடம் போட்டாலும் அதுக்கு தக்கன நடிக்க தெரியும். காய்கறி வியாபாரம் பார்க்கணும், அதுக்கு தக்கன காய்கறி வாங்கலையோன்னு கேட்டா தான் வாங்குவாங்க. நம்மள தேடி வருவாங்களா? இப்போ எல்லாம் ஸ்பீக்கர் தான். ஆமா, இப்ப எல்லாம் ஆமா நம்மகிட்ட இருக்க காயப்பூரா அதே சொல்லிடும். அப்படி இருக்கும்போது எம்பெருமான் கோபாலன் என்ன சொர்வத்துல வந்திருக்காரு? அதாவது ஜோசியர் போலே வேடம் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி வடிவம் கொண்டு வந்த எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்ன செய்கிறார்? அதாவது முப்புரங்கோட்டைக்கு வந்து காளியர்கள் 8 பேருக்கும் கேட்கும்படியாக ஜோசியம் பார்க்கலையோ அம்மா மாற, ஜோசியம் பார்க்கலையோ, ஜோசியம் பார்க்கலையோ, ஜோசியம் பார்க்கலையோ, ஜோசியம் பார்க்கலையோ, ஜோசியம் பார்த்திரானால் உங்களோட உண்மையை சொல்லிடுவே, ஜோதிடம் பார்த்தையானால் உங்களோட உண்மையை சொல்லிடுவே, அம்மா மாற ஜோதிடம் பார்க்கலையோ, கைரேகை பார்த்திரானால் உங்களோட கஷ்டத்தை சொல்லிடுவே, கைரேகை பார்த்திரானால் உங்களோட கஷ்டத்தை சொல்லிடுவே, அம்மா மாற கைரேகை பார்க்கலையோ, கைரேகை பார்க்கலையோ, உங்களோட கஷ்டத்தை சொல்லிடுவே, ஆரோடம் பார்க்கலையோ அம்மா மாறே, ஆரோடம் பார்க்கலையோ, அம்மா ஆரோடம் பார்க்கலையோ, ஆரோடம் பார்க்கலையோ, ஆரோடம் பார்த்திரானால் உங்களோட ஆயுளை சொல்லிடுவே, ஆரோடம் பார்த்திரானால் உங்களோட ஆயுளை சொல்லிடுவே, அம்மா மாற ஆரோடம் பார்க்கலையோ, இப்படியாக காளியர்கள் காதிற்கு கேட்கும்படி
ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம், கைரேக பார்க்கலையோ கைரேகை. காளியர்கள் காதுக்கு கேட்கும்படி சத்தம் போட்டு சொல்லுதாரு. அப்பொழுது காளியர்கள் 8 பேரும் என்ன செய்கிறார், விறு விறு விறுன்னு வெளியே வந்தா. நாமளே ஆனரியா கோட்டை போட்டு ஆளுகம வெளியே ஒரு தாத்தா சத்தம் கேட்க, வெளியே வந்து காளியர் கேட்கா, ஏ தாத்தா உமக்கு ஊரு என்ன பேரு என்ன, எங்கிருந்து இங்கு வந்து? ஏ அம்மா, அதாவது நானும் ஒரு ஜோதிடர், அது மட்டும் இல்ல நான் இங்க காசி ராமேஸ்வரம் போகணும்னு வரக்கூடிய வேலையில உங்க அருமை பெருமையெல்லாம் சொன்னாங்க. முப்புறம் கோட்டையை பத்தி